மூன்று அழகிய ராணிகள் கதைக்கான 3 ராணிகளில் மிகவும் மென்மையானவள் யார் தெரியுமா? அந்த கதையை நாங்கள் சொல்கிறோம். இந்த கதையின் முடிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்கள் கதையை ஆவலுடன் கேட்கிறோம். ஒரு மன்னருக்கு 3 அழகிய ராணிகள் இருந்தனர். இந்த ராணி பெயர் குந்தவை. ஒரு மலர் ராணியின் கையில் விழுந்ததும் அவள் வலியால் துடித்தாள். இதை பார்த்த ராஜா அதிர்ந்து போனார். பூ விழுந்த அந்த கையில் சிவந்திருந்தது. நிலவின் ஒளி அவள் முகத்தில் பட்டதும் அவள் வேதனைப்பட்டாள். பின்பு ஓய்வெடுக்க அவள் அறைக்கு சென்றான். பிறகு மன்னர் 2வது ராணியுடன் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தார். அப்போது நிலவின் ஒளி ராணியின் முகத்தில் பட்டது. நிலவின் ஒளியால் கூட அவள் முகத்தில் கொப்புளங்கள் வந்துவிட்டன. மற்றொரு நாள் 3வது ராணியுடன் மன்னர் பேசிக் கொண்டிருந்தார். ராணி, தூரத்தில் யாரோ உரலில் அரிசி இடிக்கும் சத்தம் கேட்டது. ராணி அந்த சத்தத்தை கேட்டவுடன் ராணி திடீரென அலறினாள். இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டார். அப்போது விக்ரமாதித்தன் சொன்னார், உடலை தீண்டாத சத்தம் கேட்டதற்கே பாதிக்கப்பட்டதால் வால்ஷிகரக்கே கலைக்கப்பட்டது. 3வது ராணிதான் மிகவும் மென்மையானவள்.